வாங்க அன்பர்களே, இப்போ நாம பட்டாணி சால்னா செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதை தோசை, பூரி, சப்பாத்தி போன்றதுக்கு தொட்டு சாப்பிடலாம். இதை என்ன பண்ணுங்க, ஒரு கப் வெள்ளை பட்டாணியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாள் இரவே இதை ஊற போட்டுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு செய்யணும்னா காலையில் ஊற போட்டுக்கோங்க. காலையில் செய்யணும்னா முன்னாள் இரவே ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டுட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் வேக வச்ச பட்டாணி. இந்த பட்டாணியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு கோல்டு வாட்டரை விட்டிங்கன்னா மேலே கலெக்டான இந்த எம்டி அந்த பட்டாணிலேருந்து வந்த தோலெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். நீங்கள் அந்த தோலெல்லாம் அப்படியே ஒரு கரண்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தோல் இல்லாமல் பட்டாணியோட இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பட்டாணி சால்னா செய்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாசி முட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 டேபிள் எண்ணெய் போட்டு இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க அடுப்பை. இப்போ பட்டாணி சால்னா செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாம் எடுத்துக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க, தக்காளியும் பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியையும் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட், கரம் மசாலா, மிளகாய் பொடி, தனியா பொடி, இது கூட ஒரு டம்ளர் தண்ணி போட்டு குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றி மொத்தமாக குக்கரில் நல்லா மசிய ஒரு 2 விசில் 3 விசில் வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 விசில் வந்த உடனே இதில் பட்டாணியையும் கலந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான், இதான் பட்டாணி சால்னா. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்ட பிறகு அதில் இந்த வேக வச்ச பட்டாணியை போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கொதிச்சோடனே நல்லா திக்கானோடனே இறக்கி விட்டிங்கன்னா இதுதான் பட்டாணி சால்னா. இது கொதிக்க இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலர் இருக்குது. இப்போ பாருங்கள், பட்டாணி சால்னா ரெடி. இதில் கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.